வேளையில் இந்த ஆராதனையை உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்ணன்மணி போல நடத்தி எங்களை காத்து வந்த உடைய கிருபை நினைத்து உடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே உமக்கு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ நல்லவராய் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை இம்மட்டும் எல்லா தீமைக்கும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற, இதை பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் கர்த்தருடைய திவ்ய பிரசன்னம் ஆளுகை செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனே, நீர் பேசும், உம்முடைய வார்த்தையினால நீர் அவளோடு இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா காவலையும் நீங்களாக்கி உம்மை விடுதலையோடு ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களுக்கு அணுகிறவும் பண்ணுங்க. செய்தியின் வேலையை ஆசீர்வதித்து தாங்க. உம்முடைய ஜனங்கள் விடுதலையோடு இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு தங்கள் வழிகளை ஆண்டவரே செவ்வைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் பாதுகாத்த தேவன், நீர் எங்களோடு இருந்த தேவன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மை செய்த தேவன். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த 7 மாதங்கள் எங்களை கண்மணி போல காத்து நடத்தினீர். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில், எத்தனையோ ஆபத்துகள் மத்தியில், எத்தனையோ சோதனைகள் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை தாங்கி எங்களை வழிநடத்தினது உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் உம்மை ஆராதிக்க, உம்மில் அன்பு கூற, இதோ உம்முடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கு திராணி உள்ளவர்களாய் எங்களை நீர் காத்து கொண்டமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதுவரை நடத்தி ஒரு குறைவின்றி நம்மளை காத்த தேவன் அவர். ஆமென். எத்தனையோ சோதனைகளை நாம் கடந்த பொழுதிலும் கர்த்தர் ஜெயமாய் நம்மை நிற்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தோம், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உண்மை உயர்த்திடுவேன். சென்று சொல்லுவோம், நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி
கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. எல்லாரும் நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஒரு முறை எல்லாரும் நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. நான் பாடி சோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. நான் பாடி சோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே, உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே. உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே, உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பி பாடுவேன் அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பி பாடுவேன் அல்லேலூயா. உம்மை பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. உம்மை பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே, உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே. உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே, உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே. காருண்யம் உள்ளவரே, கரம் பற்றி நடத்திடுமே. காருண்யம் உள்ளவரே, கரம் பற்றி நடத்திடுமே. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடி சோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. நான் பாடி சோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவே.
உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. சாலேமின் ராஜா நீரே, சமாதான காரணரே. சாலேமின் ராஜா நீரே, சமாதான காரணரே. ஷாலோம் என்றாலே சமாதானம் தானே, பாடுவேன் அல்லேலூயா. ஷாலோம் என்றாலே சமாதானம் தானே, பாடுவேன் அல்லேலூயா. உம்மை பாடி மௌத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மை பாடி சோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, இந்நாடுதல் மழை நீரே. இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காக நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மை நினைத்து பார்த்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை பாடுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஓ எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம். கல்வாரி சிலுவையிலே எங்களோடு நீர் ஆண்டவரே எங்களுக்காய் மரித்து எங்களை இம்மட்டுமாய் ஆண்டவரே உம்முடைய ஜீவனை எங்களுக்குள்ளே கடந்து வர செய்து அப்பா உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி, எங்கள் துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தான் ஐயா, என் பிரியம் நீர்தான் ஐயா என்ற ஒரு சரணத்தை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து பாட போறோம்.
ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துயர் எல்லா குறைவுகளையும் நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நல்ல விசுவாசத்தோடு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறதுக்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். இல்லாதவையில இருக்கிறவையில போல் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் உயர்த்தி பாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீரானையா, என் பிரியமும் நீதானையா. சொல்லுவோம் ஆண்டவரே. என் பலனெல்லாம் நீரானையா, என் பிரியமும் நீரானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. சூழ்நிலைகள் எல்லாம் அப்பா மாறுபட்டதாய் காணும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே குழப்பம் ஒரு தெளிவில்லாதது போல நாட்கள் இருந்த பொழுதிலும் நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். எங்கள் பேரில் நீர் வைத்திருக்கிற நினைவுகள் ஆண்டவரே அது நன்மைக்கு ஏதுவானவைகள், அது தீமைக்கு ஏதுவானது அல்லப்பா. நீ நன்மையை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒருபோதும் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஓ எஸ். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரே குழப்பம், செய்வது என்னது என்பது அறியாதபடிக்கு குழம்பி போய் நிற்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். கடந்த நாளிலும் ஒரு சின்ன தம்பியுடைய வாழ்க்கையில நான் பார்த்ததை சொல்லுகிறேன். அவனுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு வேலை போயிடுச்சு மே மாசத்துல. நேற்று தினத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லா இன்டர்வியூவும் பாஸ் பண்ணிட்டான். ஆனா கடைசியா சொல்றான், நான் சேரல, வேற யாரையாவது சேர்த்து விடுறேன்,
நான் கேட்டேன், ஏன் தம்பி அப்படி சொல்றேன்? அவனுக்குள்ள பயம், ஒரு குழப்பம், எனக்கு நம்பிக்கை இல்லை, என்கிட்ட கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ற வார்த்தையை கேட்கும் பொழுது உள்ளத்துல ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, ஆனா அவனுடைய சூழ்நிலை முழுவதிலும் நம்பிக்கை உண்டாக்குற ஒரு சூழ்நிலையாய் காணப்படவில்லை. அவனுடைய வயது கடந்து சென்று கொண்டிருந்தது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறும் என்ற சந்தேகம். சூழ்நிலையை பார்த்தால் எதுவுமே சாதகமாய் இல்லை. வேதம் இப்படி ஆய் சொல்லுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்த பொழுதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்களேன், சூழ்நிலையை அவன் எண்ணி அஞ்சுகிறவனாய் அல்ல, தேவனுடைய மகத்துவங்களையும் அவருடைய வல்லமையும் எண்ணி அவரை விசுவாசித்து, வாக்குத்தத்தம் செய்தவர் அதை நிறைவேற்ற அவர் வல்லவர், அவர் உண்மை உள்ளவர் என்பதை விசுவாசித்தபடியினாலே தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவசரமாய் சந்தேகப்படவில்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த காலை வேளையில இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற நீங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழப்பம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு கலக்கம், இந்த 5 மாதங்கள், மார்ச்சிலிருந்து ஒரு 4 மாதங்கள் எதுவுமே சாதகமாக இல்லையே. இப்படிதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. நம்பப்படுகிறதுக்கு ஏதுவாய் சூழ்நிலைகள் இல்லை, ஆனால் அவருடைய நம்பிக்கை நம் தேவனாகிய கர்த்தர் மேல் இருந்தது. ஹல்லேலூயா! அவர் வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைத்ததை தடை பண்ண ஒருவனாலும் கூடாது என்பதை அவர் நிச்சயமாய் நம்பினபடினாலே, அவன் நம்பிக்கை தேவன் மேல் இருந்ததுபடினாலே தேவனை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான், விசுவாசத்திலே வல்லவனானான். இந்த காலை வேளையில சூழ்நிலைகள் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத சத்துருடைய எல்லா தந்திரங்களையும் சதிநாச மோசங்களையும் இயேசுவின் நாமத்தினால எங்கள் சபை மக்களுக்குள்ள அன்னொரு விசுவாசிகளுக்குள்ள கிரியை செய்கிற குழப்பத்தின் ஆவிகளை, பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை மேற்கொள்ளுகிற வல்லமை, அதை மேற்கொள்ளுகிற பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலன் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதாக. கலக்கங்கள் நீங்கட்டும். இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய கரம் அவள் வாழ்க்கையில வெளிப்படுகிறதை அவள் உணர்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. விசுவாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆராதனை கேட்கும் பொழுதும் ஆண்டவர் இந்த பாடல்களை பாடும் பொழுதும், கர்த்தாவே நீ சகலத்தையும் படைத்த தேவன், உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீர் ஆண்டவரே, சர்வ வல்லமையுடைய தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியே செய்யறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா! பரலோக ராஜனே, பராக்கிரமம் உள்ளவரே, சொல்லுவோம், அகிலத்தை ஆள்பவரே, உம்மலாகாதது எதுவும் இல்லை. சொல்லுவோம் விசுவாசோடு, ஆண்டவரே நீர் அகிலத்தையும் ஆளுகிற தேவன், உம்மலாகாதது ஒன்றும் இல்லை அப்பா. எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறதுக்கு நீர் வல்லவர். எஸ் லார்ட், ஓ எஸ் ஃபாதர், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுது, ஓ எஸ் லார்ட், இந்த எரியோ கோட்டைகள் எல்லாம் தகர்ந்து விழட்டும். யோர்தான் குயல் குயலாய் நிற்கட்டும். செங்கடல் பிளந்து வழி திறக்கட்டும் ஆண்டவரே. ஓ எஸ் ஃபாதர், தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மலாகாதது ஒன்றுமில்லை. ஆள்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மா
உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். Yes, Lord. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்ரோஹி, எல்ரோஹி, என்னை கண்ட தெய்வமே. எல்ரோஹி, எல்ரோஹி, என்னை கண்ட தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். Yes, Lord. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீரே துதிக்கு பாத்திரர், நீரே எல்லா கனத்துக்கு மகிமைக்கும் பாத்திரர் அப்பா. வணங்குகிறோம். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். Yes, Lord. வணங்குகிறோம். Yes, Lord. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கைகளை உயர்த்தி உந்தன் நாமம் மேன்மை போ, வேறு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை
நாமம் இல்லை, வேறு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமை உள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, ஆண்டவரே. சொல்லுவோம். அன்பரே, நல்லவரே, வல்லவர் ஆண்டவரே, வல்லவரே, ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, நல்லவரே, எங்கள் வல்லவர் நீர் ஆண்டவரே, வல்லவரே, ஆண்டவரே. அன்பரே, வல்லவரே, ஆண்டவரே. உந்தன் நாமம் மேன்மை போ, வேறே நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போ, வேறே நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமை உள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. நீர் ஆலோசனை கர்த்தர். ஆண்டவர், உம்முடைய ஜனங்களை நீ ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்க செய்து வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் ஒவ்வொருவர் காதுகளில் கேட்கட்டும் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, எங்கள் அன்பர் நீரப்பா. வல்லமை உள்ள தேவன் நீர், சர்வ ஞானி ஆண்டவரே. ஓ ஆண்டவரே. தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 17 ஆண்டவரை பார்த்து ஒரு விண்ணப்பமாய் சொல்லுகிறார், கர்த்தாவே, என் இருதயத்தை நீர் பரிசோதித்திருக்கிறீர் ஆண்டவரே. ராக்காலத்திலே ஆண்டவரே நீர் என்னோடு பேசுகிறீர். ஓ எஸ் ஃபாதர், நீர் எங்களோடு பேசுகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்களை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவன் பார்வையில ஆண்டவரே, என்னை புடமிட்டு பார்த்தாலும் சூழ்நிலை எவ்வளவு மோசமாய் மாறினாலும் உம்முடைய பார்வையிலே நான் செவ்வையானவனாய் வாழ்வேன் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியால் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொன்ன தேவன் சூழ்நிலைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அவரை போல மாற்றுகிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
உயவனே உம் கையில் களிமண்ணா Jesus. உடைத்து உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. Yes. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே. சொல்லுவோமா? Oh yes Lord, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 17:3 நீ நின் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்திலே அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். எவ்வளவு ஒரு நிச்சயம். தாவீது பாருங்களேன், அவர் விண்ணப்பம் செய்யும் போது, ஆண்டவரே என் இருதயத்தை நீங்க பரிசோதித்து பார்த்தீங்க. நான் ஆண்டவரே என்னுடைய அப்பா என்னை புடமிட்டு பார்த்து ஒன்று காணாதிருக்கிறீர் என்ற ஒரு நிச்சயத்தோடு தாவீது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறது போல உங்களாலும் என்னாலும் விண்ணப்பம் செய்ய முடியுமா என்பதை யோசித்து பார்த்து, குறைவு ஏதாவது இருக்கும் என்றால் ஆண்டவரை பார்த்து, அப்பா எங்களை உருவாக்குங்க, எங்க ஜெப வாழ்க்கை மாறணும், எங்கள் வேத வாசிப்பு மாறணும். ஆண்டவரே உமோடு உறவு குறைவுபட்டு இருக்கும் என்றால் அதை செவ்வாய்ப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எங்களை உம்முடைய சாயலில் உருவாக்குங்க அப்பா. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே Yes. Yes Lord. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள் முதற் பயணவனாயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரன் சாயலுக்கொப்பாய் மாற்றுகிறதுக்கு அவர் முன்னறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அழைப்பின் நோக்கம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் நம்மை அழைத்ததிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கத்தை விட்டு விலகாதபடிக்கு இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை கேள்வி கேட்கிறவளாய் இராமல், தேவனே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை உருவாக்கும், உம்முடைய சாயலினை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நித்தமும் தேடி அவருடைய பாதத்தில் விழுந்திருந்து எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா?
தேவன் ஒருபோதும் அவர் நல்லவராய், அவர் மாறாதவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. எஸ் லார்ட், எங்களை உருவாக்குங்க அப்பா, உம்முடைய சாயல் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. இந்த கடைசி வாரத்திலே எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இதோ புதிய மாதத்தை காண்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டின தேவனே, வருகிற நாட்களிலும் உமக்கு பிரியமாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும், சபை ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வடியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் பக்தி விருத்தி அடையணும் ஆண்டவரே. ஓ பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும் ஆண்டவரே. இதோ உம்மை அறியாதவர் உம்மை அறிந்து கொள்ளும்படியாய் எங்கள் வாழ்க்கை ஒரு விளக்கை போல ஓ உம்மை பிரகாசிக்க, உம்மை வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொரு உதவி செய்யுங்க. துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Before I spoke a word, you were singing over me. You have been so, so good to me. Before I took a breath, you breathed your life in me. You have been so, so kind to me. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. Oh, it chases me down fast till I'm found. Is the 99. I couldn't earn it, I don't deserve it, still you give yourself away. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. When I was your foe, still your love fought for me. You have been so, so good to me. When I felt no worth, you paid it all for me. You have been so, so kind to me. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. Oh, it chases me down fast till I'm found. Is the 99. I couldn't earn it, I don't deserve it, till you give yourself away. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. There's no shadow you won't light up, mountain you won't climb up, coming after me. There's no wall you won't kick down, lie you won't tear down, coming after me. There's no shadow you won't light up, mountain you won't climb up, coming after me. There's no shadow you won't light up, mountain you won't climb up, coming after me. Oh, there's no wall you won't kick down, lie you won't tear down, coming after me. There's no shadow you won't light up, mountain you won't climb up, coming after me. Oh, the overwhelming,
Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார். According to the word that God is good and his love endures forever, God has led us all throughout this month safely. நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord whom we worship is always good. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாத்து அவருடைய அதிசயமான கிருபைகளை ஆண்டவர் விளங்க பண்ணி இருக்கிறார். God has protected us as his apple of his eye and he has revealed his merciful grace to us. அவர் நல்லவர். God is good. So இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோமாக. Even today we are going to meditate the word that God is giving to us. Psalms 92 verse 12. சங்கீதம் 92 12வது வசனம். Psalms 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். The righteous shall flourish like a palm tree, he shall grow like a cedar in Lebanon. இந்த மாதத்திலும் நாம் நீதிமானை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். Even this month we are meditating about the righteous. ஆண்டவர் ஆமென் இந்த மாதத்திலே அவர் நம் ஒவ்வொருவரையும் நீதியின் பாதையிலே நடக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். God wants each and every one of us to walk in the ways of righteousness. So இந்த சங்கீதத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the psalm, even as we read, it is written that righteous shall flourish like a palm tree, he shall grow like a cedar in Lebanon. இங்கே ஆண்டவர் நீதிமானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். Here God talks about the righteous. உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிமான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying to you and I that we are righteous. நீங்கள் செழித்து வளருவீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். God is saying that you shall flourish. நீங்களும் நானும் நீதிமான்களாக நாம் காணப்படுகிறோம். You and I, we are righteous. ஆண்டவர் நம்மை நீதிமானாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். God has made us righteous. நீதிமானாக இருக்கிற நாம் நீதியின் பாதையிலே நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆமென் செழித்து வளர பண்ணுகிற நல்ல தெய்வமாய் அவர் இருக்கிறார். We who are righteous, when we walk in the ways of righteousness, God will make us to flourish and grow. So இங்கே நாம் வாசிக்கிறோம், நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவானாம். Here we read that the righteous shall flourish like a palm tree, he shall grow like a cedar in Lebanon. நாம் எப்படி செழித்து வளருகிறோம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Here it is written about how we flourish and how we grow. நாம் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Here God is saying that we shall flourish like a palm tree and grow like a cedar. இந்த பனை மரம் இந்த கேதுரு மரம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வளருகிறது என்றால், when we see that how, in what situation this palm tree and cedar grow, இந்த பனை மரம் வனாந்தரமான வறட்சியான இடங்களிலே இந்த பனை மரம் வளருகிறது. this palm tree grows in a dry land in a desert. So இஸ்ரவேல் தேசத்திலே இந்த பனை மரம் பேரிச்ச மரத்திற்கு ஒப்பாக ஆமென் இருக்கிறது. In Israel this palm tree gives dates. So நீங்களும் நானும் இந்த பனை மரத்தை போல வறட்சியான சூழ்நிலைகளிலே ஆமென் வளருகிற ஒரு பனை மரத்தை போல நாம் காணப்படுகிறோம். You and I we are like the palm tree which is growing in a dry place. So இந்த கேதுரு மரம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வளருகிறது என்று சொன்னால், the cedar, in what situation it grows, இங்கே பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக எழுதி இருக்கிறார். Holy Spirit has written it very clearly. லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Holy Spirit has written that he will grow like a cedar in Lebanon. So the Lebanon என்ற அர்த்தம் ஆமென் என்ன என்று சொன்னால் வெண் பனிமலை என்ற அர்த்தம். The Lebanon is a white snow mountain. இந்த கேதுரு மரம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வளருகிறதாம், பனிமலையிலே வளருகிற கேதுரு மரத்தை இங்கே ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Here God compares us to a cedar which is growing in a snow mountain. So நம்முடைய இந்திய தேசத்திலே ஆமென் காஷ்மீர் என்ற பகுதி எப்படி இருக்கிறதோ அதே போல இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பகுதி தான் லீபனோன் என்ற பகுதி. As Kashmir is in India, so Lebanon is there in Israel. So இந்த லீபனோன் என்ற இடத்திலே இந்த கேதுரு மரம் வளருகிறது. This cedar tree grows in Lebanon. இந்த கேதுரு மரம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று சொன்னால், how is the cedar? இந்த கேதுரு மரம் ஏறத்தாழ 140 160 அடி வரைக்கும்
வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. The cedar grows up to the height of 140 to 160 feet. So இந்த கேதுரு மரம் ஆமென் 140 160 அடிக்கு மேலே வளருகிறது. அதே சமயம் it grows as height to 140 to 160 feet. பூமிக்கு அடியிலே ஆமென் 180 அடி கீழே ஆழம் வரைக்கும் இதனுடைய வேர் காணப்படுகிறது. In the same time it sends its root till the depth of 180 feet. இந்த கேதுரு மரம் ஏறத்தாழ 60 அடி வரைக்கும் அகலம் கொண்டதாய் காணப்படுகிறது. It is wide up to 60 feet. இந்த வெண் பனி மலையிலே இந்த லீபனோனிலே இந்த கேதுரு மரம் ஆமென் ஜஜாண்டிக்காக நிற்கிற ஒரு மரமாக காணப்படுகிறது. This cedar in Lebanon it has a massive look. So ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆமென் பார்த்து சொல்லுகிறார், நீதிமானை பார்த்து சொல்லுகிறார், நீ பனை மரத்தை போல செழிப்பாய், கேதுரு மரத்தை போல நீ வளருவாய் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். God is talking to you who are righteous, that God you will flourish like a palm tree and grow like a cedar in Lebanon. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நீதிமான்களாக காணப்படுகிறோம். நீதிமான்களாகிய நீங்களும் நானும் செழித்து வளரக்கூடிய மரமாக நாம் காணப்படுகிறோம். You and I, we are God's children, we are righteous and we flourish and grow. இங்கே நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்களானால், if you notice here clearly, மற்ற தாவரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வளராது. other plants cannot grow in such situation. ஆனால் இந்த பனை மரமும் கேதுரு மரமும் வறட்சியான சூழ்நிலைகளிலும் பனிமலைகளிலும் வளருகிறது. But this palm tree and the cedar tree grows in a dry land and in the snow mountain. இது எதை குறிக்கிறது? What it denotes? நீதிமான் சாதகமற்ற சூழ்நிலைகளிலே ஆமென் அவனுக்கு ஆமென் சாதகமற்ற சூழ்நிலை வளரக்கூடியவனாக நீதிமான் காணப்படுவான் என்று இங்கே நாம் காணலாம். This shows that the righteous will grow even in an adverse situation. நம்முடைய சூழ்நிலைகள் சாதகமற்று காணப்படலாம். Maybe your situation is adverse. நம்முடைய சூழ்நிலைகள் வனாந்தரத்தை போல காணப்படலாம். Maybe your situation is like a desert. இப்பொழுது காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஆமென் எப்படி இருக்கிறதோ அதே போல காணப்படலாம். Maybe your situation is worse like present day situation. கலக்கம் நிறைந்து காணப்படலாம். Maybe it is wearisome. பயம் நிறைந்து காணப்படலாம். Maybe it is filled with fear. நம்பிக்கையற்று காணப்படலாம். Maybe it is an hopeless situation. ஆனால் நீதிமான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் அவன் செழித்து அவன் வளருவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says that the righteous will grow and flourish in such a situation. மற்ற தாவரங்களால் ஆமென் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வளர முடியாது, செழிக்க முடியாது. Other plants and trees cannot grow in such situation. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீதிமான்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே செழிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But God says in such a situation as this, the righteous will flourish and grow. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீதிமான் கேதுருவை போல வளருவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Such situation righteous will grow like a cedar in Lebanon. ஆண்டவர் நீதிமானை இப்படியாகத்தான் பார்க்கிறார். God sees the righteous like this. நம்முடைய மோசமான சூழ்நிலைகளை பார்த்து நாம் ஆமென் கலங்க கூடாது, பயப்பட கூடாது. We should not tremble and fear looking at this adverse situation. நீங்களும் நானும் பனை மரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். We are like palm tree. நீங்களும் நானும் கேதுரு மரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். We are like a cedar in Lebanon. சோ இந்த தாவரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வளருகிறது. These plants and trees grows in such இந்த இரண்டு situation. விருட்சங்களும் தேவன் ஆமென் இரண்டு விருட்சங்களுக்கு ஒப்பிட்டு நீதிமானை குறித்து இங்கே ஆமென் பேசுகிறார். God compares these two trees to a righteous. நீதிமான் செழித்து அவன் வளருவானா. The righteous shall flourish and he shall grow. இங்கே மேலே உள்ள 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். We can read above verse 7. துன்மார்க்கன் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். Same chapter 7th verse, when the wicked spring up like grass and when all the workers of iniquity flourish, it is that they may be destroyed forever. இதே அதிகாரத்திலே நீதிமானை குறித்தும் நீங்கள் பார்க்கலாம், துன்மார்க்கனை குறித்தும் பார்க்கலாம். Same chapter you can see about the wicked and about the righteous. நீதிமான் பனைக்கும் கேதுரு மரத்திற்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறான். The righteous is compared to a palm tree and a cedar. ஆனால் துன்மார்க்கன் புல்லுக்கு ஆமென் ஒப்பிடப்பட்டிருக்கிறான். But the wicked is
is compared to a grass. சோ இந்த புல்லை குறித்து அனைவருக்கு தெரிந்திருக்கும். You know about grass. இந்த புல் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வளரும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். You all know how the grass springs up. சோ இந்த புல் தண்ணீர் உள்ள இடத்திலே இந்த புல் வளரும். The grass grows when there is water. தண்ணீர் இருக்கிற இடத்திலே புல் வளரும். When there is grass, it grows. அதே சமயம் தண்ணீர் அதிகமாக காணப்படுமானால் அந்த புல் அழுகிவிடும். But when the water is more, the grass it gets rotten. இந்த புல்லுக்கு வெயில் தேவைப்படும். This grass needs heat. அதே சமயம் வெயில் அதிகமானால் இந்த புல் கருகிவிடும். If the heat is more, the grass will get burned. இந்த புல் சாதகமான சூழ்நிலைகளில் தான் இந்த புல் வளரும். This grass grows in a favorable situation. அதே போலதான் துன்மார்க்கனும் சாதகமான சூழ்நிலைகளில் தான் அவன் செழித்து வளர முடியும். Similarly, the wicked shall grow in a favorable situation. ஆனால் நீதிமானோ அவன் சாதகமற்ற சூழ்நிலைகளிலே வளரக்கூடியவன் செழிக்கக்கூடியவன். But the righteous will flourish even in the adverse situation. Hallelujah. 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 வேதாகமத்திலே நீங்கள் லோத்தை குறித்தும் பார்க்கலாம், ஆபிரகாமை குறித்தும் நீங்கள் பார்க்கலாம். In the Bible you can read about Lot and Abraham. அங்கே ஆதியாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Let's turn our Bibles to the book of Genesis chapter 13. அங்கே 10வது வசனம் விவிதமாக எழுதப்பட்டிருக்கிறது. The 10th verse is written like this. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written in Genesis 13:10, and Lot lifted his eyes and saw all the plain of Jordan, that it was well watered everywhere. Before God destroyed the Sodom and Gomorrah, it was like the garden of the Lord, like the land of Egypt as you go towards Zoar. So இங்கே லோத் அவனுடைய பார்வை செழுமையான செழுமையான இடத்தை பார்த்தது. Lot's eyes saw a prospering place. அவனுக்கு சாதகமான சூழ்நிலையை அவன் பார்த்தான். He saw his favorable place. ஆனால் ஆபிரகாமோ அவன் சூழ்நிலைகளை அவன் பார்க்கவில்லை. But Abraham did not see the situation. ஆபிரகாம் சூழ்நிலையை பார்க்கவில்லை, லோத் சூழ்நிலையை பார்த்தான். Lot saw the favorable situation, but Abraham did not see the situation. Hallelujah. 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 ஆண்டவர் ஆபிரகாமை செழித்தோங்க பண்ணினார். But God prospered Abraham. ஆபிரகாம் கேதுரு மரத்தை போல அவன் வளர்ந்தான். Abraham grew like a cedar tree. ஆண்டவரை நோக்கி அவன் பார்த்தான். He looked up unto God. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். You can read in the Bible that God blessed Abraham. நீங்களும் நானும் சாதகமான சூழ்நிலைகளிலே வளரக்கூடியவர்கள் அல்ல. You and I, we are not the people growing in a favorable நீங்களும் situation. நானும் சாதகமற்ற பாதகமான சூழ்நிலையில் வளரக்கூடியவர்கள். We are the people who have the capacity to grow in adverse situations. நீங்களும் நானும் நீதிமான்களாய் நாம் காணப்படுகிறோம். You and I, we are righteous. Hallelujah. 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 நீங்களும் நானும் நீதிமான்களாக நாம் காணப்படுகிறோம். You and I, we are righteous. ஆமென். பனை மரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். We are compared to a palm tree. கேதுரு மரத்திற்கு We ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். are also compared to a cedar சோ tree. இப்படி பனைமரத்தை போல செழிக்க கேதுரு மரத்தை போல வளர வேண்டுமானால் ஆமென் நாம் என்ன செய்ய வேண்டும்? What we should do if we have to flourish like a palm tree and grow like a cedar? இதே அதிகாரத்திலே அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது In the same chapter, when you read the following words, அடுத்த வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. the following words written like this. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். The following words, the 13th verse written like this. Those who are planted in the house of the Lord shall flourish in the courts of a God. யார் செழித்து வளர்கிறார் என்று சொன்னால் Who will flourish and grow? கர்த்தரால் நாட்டப்பட்டவர்கள் தான் செழித்து வளருவார்கள். Those who are planted by God will grow. ஆமென். நாட்டப்பட்டவர்கள் யார்? Who are those who are planted by God? அவர்கள் தான் நீதிமான்கள். They are the righteous. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். Those who are planted in the house of the Lord shall flourish in the courts of a God. அப்ப தேவன் உங்களையும் என்னையும் அவர்
அவர் நாட்டியிருக்கிறார். God has planted you and I. நீங்களும் நானும் நாட்டப்பட்டவர்கள். You and I, we are people who are planted by நீங்களும் God. நானும் நீதிமான்கள். You and I, we are righteous. நீங்களும் நானும் செழித்து வளருவோம். You and I will grow and flourish. தேவன் நம்மை நாட்டியிருக்கிறார். God has planted us. அப்படி என்றால் If that is so, அதற்கு முன்பாக நாம் வேறு இடத்திலே நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். before that we were planted elsewhere. நம்முடைய வாழ்க்கை ஆமென் வேறு இடங்களிலே நாட்டப்பட்டதாய் இருந்தது. It was planted elsewhere. அங்கே நாம் வாசித்து பார்க்கலாம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். If we read First Chronicles chapter 17 verse 9, it says like this. 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் கவனித்து நாம் வாசிப்போமாக. Let's read carefully First Chronicles chapter 17 verse 9. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலவும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். Moreover, I will appoint a place for my people Israel, and will plant them, and that they may dwell in a place of their own, and move no more, nor shall the sons of wickedness oppress them any more as previously. ஆமென். நீங்களும் நானும் எதற்காக நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம்? Why you and I we are planted? நாம் ஏன் நாட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், Why we are planted? தேவன் ஏன் நம்மை நாட்டினார் என்று சொன்னால், Why God has planted us? இஸ்ரவேலுக்கு எப்படி ஒரு இடம் இல்லாமல் இருந்ததோ, As people of Israel didn't have a place of their own, அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு இடம் இல்லாமல் இருந்தது. you and I we didn't have a permanent place. சோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடம் இல்லாமல் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் இருந்தார்கள். The Israelites didn't have a own land, and they were scattered everywhere. அவர்களுக்கு என்று ஒரு இடம் கிடையாது. They didn't own a place. ஆனால் என் தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் என்ற தேசத்தை இப்பொழுது நாட்டியிருக்கிறார். But God has planted them in the land called Israel today. அதே போல நாம் நாட்டப்படாதவர்களாய் இடமில்லாதவர்களாய் நாம் காணப்பட்டோம். Similarly, we were people without any land. இப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி But God இருக்கிறார். has prepared a land for us. அந்த இடம்தான் பரலோகம். That land is heaven. தேவனோடு கூட இருக்கிற இடம். That is a place where we will be with God. தேவனுடைய சமூகம். It's God's presence. கர்த்தருடைய ஆலயம். It's God. It's a church. இப்படிப்பட்ட இடத்தை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். God has prepared such a beautiful place for us. கரங்களை தட்டி தேவனை Shall we clap மகிமைப்படுத்துவோம். and glorify the Lord? இடம் இல்லாத உனக்கும் எனக்கும் இடத்தை ஆயத்தப்படுத்துகிறவர். You and I we didn't have place, but God has prepared a place for நம்முடைய us. வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போமாக. When we think about our இந்த lives, உலக பிரகாரமான வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போமாக. when we think in the worldly standards, நம்முடைய வாழ்க்கையிலே இடமில்லாதவர்களாய் நாம் காணப்பட்டோம். we were people without any own land. நாம் தங்குவதற்கு ஒரு இடம் இல்லாமல் காணப்பட்டோம். We didn't have a place to stay. எங்கெங்கேயோ நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். We lived here and there. ஆனால் தேவன் அன்புள்ளவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர். God is a loving God, is a good God. He does good things. அவர் அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி He has changed us to be His children. நமக்கு இந்த பூமியிலே ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். God has given a place in this இந்த world. பூமியிலே இடத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். He has blessed us with a land in this அதே earth. சமயம் நமக்கு ஒரு இடம் பரலோகத்திலே இருக்கிறது. So same time a place is there in heaven. இயேசு சொல்லுகிறார், நான் போய் உனக்கு அவன் இடத்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று I am going to சொல்லியிருக்கிறார். prepare a place for you. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. We have a hope. நமக்கு ஒரு இடம் இருக்கிறது. We have a place. இயேசு நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். God is preparing a dwelling place for us. எதற்காக? அவரோடு கூட நாம் இருப்பதற்காக. We are going to be with Him forever and ever. அதற்காகவே நம்மை நாட்டியிருக்கிறார். For that reason He has planted நீங்களும் us. நானும் நாட்டப்பட்டவர்கள். We are people planted by நீங்களும் God. நானும் நீதிமான்கள். You and I we are righteous. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். We are washed by the blood of Jesus Christ. விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோம். We are by faith we are His children. ஹalleluya. Hallelujah. 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 பூமியிலே நமக்கு ஒரு இடம். There is a place for us in earth. அதே சமயம் பரலோகத்திலே நமக்கு ஒரு இடம் இருக்கிறது. There is a place for us in heaven. விசுவாசிகள் ஹalleluya என்று If you believe, சொல்லுவோம். shout hallelujah. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்க
Moreover, I will appoint a place for my people Israel and will plant them that they may dwell in a place of their own. இடத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி He is appointing a place. அவர் குடியிருக்கவும் அவர் செய்கிற நல்ல தெய்வமாய் He இருக்கிறார். makes them dwell in that place. ஒரு சிலருக்கு இடம் இருக்கும், ஆனால் குடியிருக்க இடம் இருக்காது. They will have place, but they will not be able to dwell. ஆனால் தேவன் நல்லவர். God is good. நாம் குடியிருப்பதற்காக இடத்தை ஏற்படுத்தி அவர் குடியிருப்பதற்கு ஒரு வீட்டையும் கட்டி தருகிறவர். He helps us to dwell in a place, and He also builds a house for us. ஹalleluya. Hallelujah. இடம் இல்லாதவர்களுக்கு தேவன் இடத்தை கொடுக்கிற நாமே நல்ல தெய்வமாய் இருக்கிறார். God is a good God. He gives place to those who don't have place. இடம் உள்ளவர்களுக்கு வீட்டை கட்டுவதற்கு குடியிருப்பதற்கும் ஆமென் ஆமென் தேவன் வீட்டை கட்டுவதற்கு நல்ல தெய்வமாய் இருக்கிறார். If you have a place, He builds a house for you to dwell in that. அவர் நம்மை நாட்டுகிறவர். He is a God who plants us. அவர் புடுங்குற தெய்வம் அல்ல. He is not a God who plucks us. அவர் புடுங்குற தெய்வம் அல்ல. He is not a God who removes அவர் us. நாட்டுகிறவர். He plants us. அவர் நாட்டி நம்மை செழுமையாய் ஆமென் ஆசீர்வதிக்கிறவர். He plants us and He makes us to flourish. நாட்டுகிறவர் கேதுரு மரத்தை போல வளர செய்கிறவர். The one who plants us helps us to grow like a நீங்களும் cedar. நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் நல்லவராகவே இருக்கிறார். God அவர் whom you and I we ஆசீர்வதிக்கிறவர். are worshiping is a good God, and He will bless அவர் us. ஆசீர்வதிக்கிறவர். He blesses us. அவர் ஆசீர்வதிக்கிறவர். He is a God who blesses சோ us. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆமென் யோசித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, In this adverse situation, if you're thinking about your life, இப்படிப்பட்ட மோசமான சாதகமற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீதிமானாய தேவனுடைய பிள்ளையே, the righteous child of God living in horrible situation, உன்னை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்த தெய்வம் உன்னை கைவிட மாட்டார். the Lord who blessed you thus far will not forsake you. அவர் கைவிடாதவர். He is a God who never forsakes you. அவர் கைவிடாதவர். He will never forsake you. நீதிமான் சந்ததியை கைவிடாதவர். He will not forsake the அவர் generation of the அவர் righteous. நல்லவராகவே இருக்கிறார். He is always good. ஹalleluya. Hallelujah. இனி அவர்கள் அலையாமல். They will not wander anymore. ஒரு காலத்தில் நாம் அலைந்து கொண்டிருந்தோம். Previously we used to wander here and ஆங்காங்கே there. அலைந்து கொண்டிருந்தோம். We'd been moving here and there. நம்முடைய சிந்தனை ஆமென் அலைவாய்ந்து கொண்டிருந்தது. We were moving here and there in our thoughts. இப்பொழுது உங்களுடைய சிந்தனை அலைவாய்ந்து கொண்டிருக்கலாம். Maybe your thoughts are wandering here and இந்த there. சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று சொல்லி உங்களுடைய சிந்தனை அலைவாய்ந்து கொண்டிருக்கலாம். Maybe you might be thinking out when the situation will change. சாதகமற்ற சூழ்நிலையிலே ஆமென் என்ன காரியம் நடக்குமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம். Maybe you are afraid in this adverse situation. உங்களுடைய வாழ்க்கையை நிலைநாட்டப்படாமல் ஆமென் உங்களுடைய வாழ்க்கை ஆமென் அலைவாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாய் Maybe you காணப்படலாம். are not planted, you keep moving here and there. ஆண்டவர் உங்களை நிலைநாட்டுகிறவர். Our God is a God who plants you. அவர் நாட்டுகிறவர். He is a God who plants you. இனி நீ அலையாமலும் You shall move no more. இனிமேல் நீ அலைய மாட்டாய். You will not move here and there. இனி நீ அலைந்து திரிவது இல்லை. You will not move here and there. அநேகர் அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Many people are moving here and there. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்தோடு காணப்படுகிறார்கள். Children of God, they lack faith and they become have unbelief. சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் ஆமென் விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில குன்றி போய் விடுகிறது. They see the situation and their faith decrease. அதற்காக தான் முன்பாகவே சொன்னேன், பனை மரமும் கேதுரு மரமும் சூழ்நிலையற்ற ஆமென் கால சூழ்நிலையில் வளரக்கூடியதுதான் பனை மரமும் கேதுரு மரமும். That's what I told you. The palm tree and the cedar grows in an adverse situation. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் நீதிமான் கெம்பீரத்தோடு இருப்பான். Even in such a horrible situation, the righteous will இப்படிப்பட்ட grow. சூழ்நிலையில் தான் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் In this இருப்பான். situation, the righteous will be bold like a lion. இதுதான் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசம். This is the difference between the wicked and the righteous. நீதிமானுக்கோ அநேக துன்பங்கள் உண்டு. The righteous will have lot of troubles. ஆனாலும் கர்த்தர் அதை நின்று விடுவிப்பார். But God will deliver him from everything. கரங்களை தட்டி தேவனை Shall we மகிமைப்படுத்துவோம். clap and glorify the Lord? நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருக்கலாம். The righteous will have lot of troubles. தேவன் அந்த துன்பத்தின் மத்தியிலே நின்று விடுவிக்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். But God delivers him from each and everything. உன் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா துன்பங்களும் மாறும். Every troubles will turn எல்லா over. துயரங்களும் மாறும். Every troubles will change. எல்லா சூழ்நிலைகள் மாறும். All situation will change. எல்லா இருளும் மாறும். Every darkness will change. தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையின் நற்சீர் உண்டாக செய்வார். As God promises, God will restore உன் us. கசந்த வாழ்க்கை மதுரமாய் மாறும். Your bitter life will become sweet. தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். The water will become wine. தேவன் இப்படியே தான் நீதிமானை This is ஆசீர்வதிக்கிறார். how God blesses the righteous. ஹalleluya. Hallelujah. 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 நியாய கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கவும் You will not be
troubled by the wicked people. நாட்டப்படாதவர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாகத்தான் காணப்படும். The people who are not planted, their life will be like this. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய ஆமென் பிரகாரங்களிலே நடப்படாதவருடைய வாழ்க்கை இப்படியாகத்தான் இருக்கும். Those who are not planted in the presence of God, their life will be like this. நியாயக்கேட்டின் மகன் ஆமென் சிறுமைப்படுத்துவான். The sons of wickedness will oppress them. துன்மார்க்கன் நியாயக்கேட்டின் மகனால் சிறுமைப்படுத்தப்படுவான். The wicked people will be tormented by the sons of ஆனால் wickedness. நீதிமானோ ஆமென் நீதிமானை நிலைநாட்டப்பட்டவனை நியாயக்கேட்டின் மகன் ஆமென் என்ன செய்ய மாட்டானான் சிறுமைப்படுத்தாமல் இருப்பான். But the righteous who are planted in the house of the Lord will not be tormented or oppressed by the sons of wickedness. ஹalleluya. Hallelujah. சிறுமைப்படாமலும் இருக்கும் அவர்களை நான் நாட்டினேன். I have planted them so that they will not be oppressed anymore. கரங்களை தட்டி தேவனை Shall we மகிமைப்படுத்துவோமா? clap and glorify the Lord? நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். You and I, we are planted in the house of அவருடைய God. சமூகத்திலே நாட்டப்பட்டவர்கள். We are planted in the presence of God. அவருடைய பிரகாரங்களில் நாம் செழித்து காணப்படுவோம். We are going to flourish in His courts. ஹalleluya. Hallelujah. அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி இருக்கிறார். He has changed us to be His children. நாட்டப்பட்டவர்கள் யாவரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Those who are planted, they are His அவருடைய children. பிள்ளைகள் யாவரும் நீதிமான்களாய் All காணப்படுகிறார்கள். His children are righteous. நீதிமானாய் காணப்படுகிறவர் ஆண்டவர் நடந்த நீதியின் பாதையில் தான் நடப்பார்கள். Those of us who are righteous, we will walk in the ways of righteousness. அவருடைய நீதியின் பாதையிலே நடக்கும்போது தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது. When we walk in the ways of righteousness, we have life. அங்கே மரணமே கிடையாது. There is no death. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நம்மை அவர் நாட்டி இருக்கிறாராம். God has planted us. இதே நாம சங்கீதம் 80வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். Shall we turn our Bibles to the Psalms 80? யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து இங்கே நாம் காணலாம். Here we see about life of Joseph. அங்கே வாசித்து பார்க்கலாம். 80வது சங்கீதம் 8வது வசனம் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. Psalms 80 verse 8, it is written like this. ஆமென். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். You have brought a vine out of Egypt, you have cast out the nations and planted it. ஹalleluya. Hallelujah. 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 ஆண்டவர் நல்லவர். God is good. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் கொண்டு வருகிறார். God brought the Israelites out of Egypt. அங்கே யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருக்கிறார். Joseph was in the land of Egypt. யோசேப்பின் நிமித்தம் ஆமென் இவருடைய குடும்பம் அங்கே எகிப்துக்கு வருகிறது. Because of Joseph, the family of Joseph are coming to அந்த Egypt. எகிப்து இந்த உலகம் ஆமென் உலகத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை எடுத்து அவருடைய சமூகத்திலே கானான் என்ற இடத்திலே நாட்டுகிறார். God is bringing them from the land of Egypt, which is the world, and is bringing them to the land of Canaan in His இப்பொழுது presence. நீங்களும் நானும் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். You and I, we are planted. நாட்டப்பட்ட நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? Those of us who are planted, what we have to do? அங்கே வாசித்து பார்க்கலாம். ஆண்டவர் ஜாதிகளை துரத்தி அங்கே நாட்டுகிறார். God is removing the nations and அதற்கு இடத்தை planting them. ஆயத்தப்படுத்தினீர். He has prepared a place. அது வேரூன்றி தேசம் எங்கும் படர்ந்தது. God has prepared a room for it, and it took deep root and it filled the land. அப்போ நீங்களும் நானும் நாட்டப்பட்டிருக்கிறோம். We are planted. நாட்டப்பட்ட நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? Those of us who are planted, what we have to do? வேரூன்ற வேண்டும். We have to take deep root. Hallelujah. Hallelujah. அது வேரூன்றினதா. It took deep root. அது வேரூன்றி தேசம் எங்கும் படர்ந்தது. It took deep root and it filled the So land. நீதிமானாகிய நீங்களும் நானும் வேரூன்றும் போதுதான் தேசம் எங்கும் படர முடியும். The righteous people, you and I, we have to take deep root, then only we can fill the land. எப்படி கேதுரு மரத்தினுடைய வேர் 180 அடி ஆழத்திற்கு அது வேர் ஊன்றினதோ, How the cedar tree sends its roots to 180 feet below the அதே ground. போல நீங்களும் நானும் வேரூன்றும் போதுதான் படர முடியும். Similarly, when you and I, we take deep root, we can grow. இது கேதுரு மரம் 140 அடி உயரம் வளர்கிறது. The cedar tree grows 140 feet high. அதற்கு மேலாக ஆமென் அது பூமிக்கு அடியிலே 180 அடி வரைக்கும் வேரூன்றுகிறது. More than that, it sends its root deeper. ஹalleluya. Hallelujah. இது எதை குறிக்கிறது? What it shows? ஆமென் உலகத்திலுடைய ஆமென் காரியங்களை காட்டிலும் கிறிஸ்துவின் அன்பிலே நாம் அதிகமாய் வேரூன்ற வேண்டும். More than the worldly things, we have to get deeply rooted in God's love.
ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போமாக. Shall we think about our lives, dear children of யோசித்து God? பார்ப்போமாக. Shall we think about our lives? நம்முடைய வேர் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி இருக்கிறது? How much we have taken root in the love of God? எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய அன்பிலே நாம் வேரூன்றி இருக்கிறோம்? How much we have rooted in the love of God? கேதுரு மரத்தை நாம் பார்த்து ஆமென் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are meditating about the cedar tree. கேதுரு மரம் அதுங்கே ஆமென் வளருகிறது. The cedar tree grows to a certain height. அதே சமயம் 180 அடி அளவு ஆழம் வரைக்கும் அது வேரூன்றுகிறது. But it sends its root deeper than that. அதே போலதான் நீதிமான் கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்ற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Similarly, the righteous should take deep root. அப்பொழுதுதான் தேசம் ரட்சிக்கப்படும். Then only the land will be saved. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதிமானாகிய ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுது கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றுகிறார்களோ அப்பொழுதுதான் தேசம் ஆமென் ஆசீர்வதிக்கப்படும். Only when the righteous people they take deep root in the love of God, then the land will come to know about God. ஏன் இந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைகள்? Why situations becoming more ஏன் horrible? இப்படிப்பட்ட கால சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? Why we are living such a time like this? நீதிமானாகிய நீங்களும் நானும் வேரூன்றவில்லை. Because the righteous people, you and I, we didn't take deep root. சரியாக கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றவில்லை. We failed to take deep root in the love of கிறிஸ்துவின் God. அன்பிலே நாம் வேரூன்றி இருப்போமானால் If we have taken deep root in the love of Christ, நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்கும். our nation would have been saved. கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கும். It would have been saved for sure. நம்முடைய ஆமென் நாம் யோசித்து பார்க்கும் நாம் உண்மையாகவே கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றவில்லை. When we think really, we are not rooted in the Christ love. ஏனோ தானோ இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ்ந்து இருந்தோம். We were living a Christian life just like that. வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Maybe you're continuing to live like that. எனக்கு தெரியவில்லை. I don't know. நாட்கள் ஆக ஆக As days go by, உங்களுடைய அன்பு எதிலே வேரூன்றுகிறது எனக்கு தெரியவில்லை. your love is rooted where I don't know. நீங்கள் எதிலே உங்களுடைய ஆமென் வேர் எங்கே சென்று கொண்டிருக்கிறது எனக்கு தெரியவில்லை. I don't know where is your root. உங்களுடைய வேர் ஆமென் எங்கே நீங்கள் எங்கே படர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. I don't know where you are growing. ஆண்டவர் மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறார். Jesus is the true vine. நாம் அவரோடு கூட படரும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் செழிப்பாக When we இருக்கும். grow along with him, then only our life will be So prosperous. நம்முடைய வேர் எங்கே போய் கொண்டு இருக்கிறது? Where is our root going? அங்கே வேரூன்றி அது படர்ந்தது என்று சங்கீதத்தில் வாசித்து பார்க்கிறோம். We read that it deeply rooted and it grew. அது படர்ந்ததாம், தேசம் முழுவதும் படர்ந்ததாம். It grew everywhere. தேசம் முழுவதும் படர்ந்து நான் It வாசிக்கிறேன். filled the land. நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். Listen when I'm reading. அது படர்ந்து என்ன செய்கிறது? It grows and it does what? சங்கீதம் 80 நான் வாசிக்கிறேன், நீங்களும் வாசித்துக் கொள்ளுங்கள். அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. Psalms 80 verse 10 it says the hills were covered with its shadow and the mighty cedars with its boughs. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டமாக தன் கிளைகளை நதி மட்டமாகவும் படரவிட்டது. She sent out her boughs to the sea and her branches to the river. நீங்களும் நானும் படர வேண்டியவர்கள். You and I, we are supposed to grow. நீங்களும் நானும் படர வேண்டியவர்கள். We are supposed to fill the land. நம்முடைய நிழலால் எல்லாம் மூடப்பட வேண்டும். Everything should be covered by our shadow. அதன் நிழலால் மலைகளும் மூடப்படுகிறது. Even the hills were covered by its shadow. அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. Because of her boughs, all the cedars were covered. எல்லாம் மூடப்பட்டது. Everything was covered by its. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளால் தேசம் மூடப்பட வேண்டும். The land should be covered by the children of God. ஆண்டவருடைய பிள்ளைகளால் இந்த உலகம் மூடப்பட வேண்டும். This world should be covered by the children of God. ஹalleluya. Hallelujah. அப்படி என்றால் நீங்களும் நானும் வேரூன்ற வேண்டும். If that should happen, then you and I should be deeply இங்கே rooted. எபேசியர் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். Shall we turn our Bibles to the book of Ephesians 16வது chapter வசனம் நான் 3? வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். The 17th verse I'm reading. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். That Christ may dwell in your hearts through faith. ஆவியினாலே உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். By the Spirit, your inner man should be strengthened. இந்த வேர் ஆமென் 180 அடி அளவுக்கு ஆமென் கீழே போகிறது போல நம்முடைய உள்ளான மனுஷன் ஆவியினாலே பலப்பட வேண்டும். As the root goes to the depth of 180 feet, so our inner man should be strengthened. நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? The inner man, how is he? யோவான் சொல்லுகிறார், John says like this. நான் சிறுகனோ நீர் பெருக வேண்டும். I should decrease and you should increase. இந்த உள்ளான மனுஷன் பலப்படணும். The inner man should be strengthened. ஆவியானவர்
பலப்படுத்த வேண்டும். Holy Spirit should strengthen us. ஆமென். அடுத்த வசனத்தில் வாசிக்க, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலைப்பற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written in 17th verse that Christ may dwell in your hearts through faith, that you, being rooted and grounded in love, may be able to comprehend with all the saints what is the width and length and depth and height. நாம் வேரூன்றும் போதுதான் கிறிஸ்துவுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று உணர முடியும். Only when we are rooted we will understand the depth and the width and the height of the love of God. எந்த அளவுக்கு ஆமென் நம்முடைய வேர் ஆமென் போகிறதோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். The height, the amount of our root goes deeper and deeper, so much we will have understanding. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் we will be able to understand the things that not able to understand. தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். He says that we can understand that love that is ununderstandable. So நீங்களும் நானும் அன்பிலே வேரூன்றி கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். We have to be rooted in the love of Christ and we have to know the height, the depth and the width of the love of God. அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We should know the love of Christ which passes knowledge. பவுல் சொல்லுகிறார், Paul says, அவன் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு எல்லாவற்றையும் நான் குப்பையா எண்ணுகிறேன் என்று பிலிப்பியர்களை நாம் வாசித்து பார்க்கலாம். In Philippians we see that to know God I consider everything as a rubbish. அங்கே வாசித்து பாருங்கள், 3:10 வசனம் வீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. Philippians chapter 3 verse 10 is written like this. பவுல் ஆமென் இப்படியாக கேதுரு மரத்தை போல் அவன் கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றினவனாய் காணப்பட்டான். Paul was a man of God who deeply rooted in the love of Christ. அதற்கு அவன் பிரயாசப்பட்டான். He took all efforts for that. அவன் எப்படி பிரயாசப்படுகிறான்? How is taking efforts? எல்லாவற்றையும் குப்பையா எண்ணுகிறான். He consider everything as a loss. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். Children of God, you and I, we are made righteous. நீதிமானாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலே வேரூன்ற மாட்டார்கள். Those who are made righteous, they will not be rooted in the world. உலகத்திலே அன்பு வைக்க மாட்டார்கள். They will not love the world. இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தார் அல்லாதவர்கள் நீங்களும் உலகத்தார் இல்லாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். Jesus says that I am not of the world, you also be not of the world. உலகத்துக்குரிய காரியங்களிலே வேரூன்ற மாட்டார்கள். They will not be deeply rooted in the things of this world. உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? How is your thought? நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? How do we think? நாம் எதிலே வேரூன்றி கொண்டு இருக்கிறோம்? Where we are getting rooted? இந்த பவுல் சொல்றார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு, that I may know him, அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆகி நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு. Philippians 3:10-11, that I may know him and the power of his resurrection, the fellowship of his sufferings, being conformed to his death, if by any means I may attain to the resurrection from the dead. பவுல் எந்த அளவுக்கு அவனுக்கு ஆசை இருக்கிறது என்று பாருங்கள். How much Paul had desire. பவுல் எந்த அளவுக்கு அவன் வேரூன்றுகிறான் என்று பாருங்கள். How much he is getting rooted. பவுல் ஒரு காலங்களிலே அவன் நாட்டப்படாதவனாய் இருந்தான். Paul, once upon a time, he was not planted. தேவன் அவனை சந்தித்தார். God met him. அவனுடைய பிள்ளையாய் நாட்டினார். He made him, planted him like நாட்டப்பட்ட பவுல் வேரூன்றினான். The Paul was planted. He took root. ராஜ்யத்தை கட்டினான். He built the kingdom of God. ஆண்டவருடைய சித்தத்தை செய்தான். He fulfilled the will of God. நீங்களும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? What are we doing? ஹalleluya. Hallelujah. இது ரொம்ப முக்கியமான வசனம், எனக்கு பிடித்த வசனம். An important verse and a verse. இதை ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இந்த வசனத்தை மறுபடியும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு வசனம். It's my favorite verse. As children of God, we have to meditate again and again and again. இது ஆசையை காண்பிக்கிறது. This shows the desire. கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை காண்பிக்கிறது. This shows the love for God. இந்த அன்பை நாம் ஆமென் பவுலை போல ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போமாக. Shall we surrender to know the love of God, Christ like Paul? நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும்
that I may know him and the power of his அவனுக்கு resurrection. ஆசையை பாருங்க, அவரை அறிந்து கொள்ள வேண்டும். I should know him. முன்பாக சொன்ன அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு வல்லவனாய் பவுல் மாறினார். He became a person who can understand the passing love. அறிவு கெட்டாத அன்பு, The love that passes beyond our wisdom and knowledge. கிறிஸ்துவின் அன்பு அறிவு கெட்டாத அன்பு. You cannot understand the love of God. நீங்களும் நானும் நினைத்து பார்க்க முடியாத அன்பு இயேசுவின் அன்பு. The love of Christ is incomprehensible. உங்களையும் என்னையும் நேசித்த கிறிஸ்துவின் அன்பு அறிவு கெட்டாத அன்பு. The love of Christ that loved you and I, it is beyond our இயேசு understanding. யார் என்றால் அவன் உன்னுடைய அறிவுக்கு எட்டாதவர்தான் இயேசு. Jesus is a person who is a God who is beyond your நீங்களும் imagination. நானும் ஆராதிக்கிற இயேசுவானவர் அறிவு கெட்டாதவர். The Jesus Christ whom you and I we are worshiping, it is beyond our knowledge. நம்முடைய அறிவுக்கு எட்டாதவர் நம்முடைய தேவன். He is beyond our knowledge and wisdom. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். He is dwelling in the lights where nobody can go. அவர் ஆதியும் அந்தமுமானவர். He is the Alpha and Omega. அவர் ஆளுகை செய்கிறவர். He is the one who is on the throne. அவர் சர்வ வல்லவர். He is the omnipotent God. நாட்டப்பட்ட அவன் நீதிமானாய் நீயும் நானும் அவரை அறிந்து கொள்ளுவோமாக. The righteous person who is planted by அவரை God, let's know him. அவரை அறிந்து கொள்ள வல்லவனாய் மாறுவோமாக. Let's be powerful to understand his நம்முடைய knowledge. வேர் அவன் ஆண்டவருடைய கிறிஸ்துவின் அன்பிலே அவனுடைய வேர் பரவட்டும். Let our root grow in his love. இப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கும்போது தேசம் ஆசீர்வதிக்கப்படும். If children of God are going to be like this, the ஆண்டவருடைய nations will be பிள்ளைகள் blessed. தேசம் ஆமென் நிரப்பப்படும். The land will be filled with the children of God. அவரை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, Not only to know him, உயிர்த்தெழுந்த வல்லமையும் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். he wanted to know even the power of his resurrection. உயிர்த்தெழுந்த வல்லமையை நீயும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். You and I should know the power of his resurrection. ஆண்டவருடைய பிள்ளையா நாட்டப்பட்ட பிள்ளைகளை நீங்களும் நான் உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். As children of God planted by God, we should know the power of his resurrection. ஹalleluya. Hallelujah. உயிர்த்தெழுந்த வல்லமை, The power of his resurrection. இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர், The Holy Spirit தேவன். who raised up Jesus Christ. வல்லமை உள்ளவர், He is powerful. வல்லமை உள்ளவர். He is powerful. ஹalleluya. Hallelujah. வல்லமை உள்ள ஆவியானவர் தேசத்திலே ஆமென் வல்லமையை ஊற்றுவாராக. May the powerful Holy Spirit pour out his power upon our nation. உயிர்த்தெழுந்த வல்லமை உண்டாவதாக தேசத்திலே. Let there be resurrection power in our nation. உயிர்த்தெழுந்த வல்லமை உண்டாவதாக. Let there be resurrection power in our nation. இன்னும் அந்த வல்லமை இருக்கிறது. There is still that power. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த ஆவியானவர், The Holy Spirit who brought to life the withered bones. உலர்ந்து போனவனுடைய வாழ்க்கையை நம்பிக்கையற்ற உன் வாழ்க்கையை மறுபடியுமாய் உயிரடைய செய்கிற வல்லமையின் ஆவியானவர் நம்மத்திலே இருக்கிறார். God will resurrect your dryness and your hopelessness. நம்முடைய வேர் ஊன்றப்படவற்றும். Let our roots grow deeper. கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றட்டும். Let's be rooted in the love of Christ. வேரூன்றும் போதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். Only when you're rooted, you will know about the resurrection இல்லை power. என்றால் நாமே உயிர்த்தெழுந்த வல்லமை அறிந்து கொள்ள முடியாது. If not, you will not know the resurrection நம்பிக்கை power. இருக்காது. You will not have hope. இருதயத்தில் ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். You will be always bothered. பயம் இருந்து கொண்டே You இருக்கும். will be always filled with fear. சிந்தனையிலே நம்பிக்கை இருக்காது. You will live a hopeless life. அலைந்து கொண்டே இருக்கும். You'll be wandering here and there. அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். You will not live a steady life. ஆமே. கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றுவோமா. Let's get rooted in the love of Christ. பவுல் உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்து கொண்டான். Paul knew the power of his resurrection. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு He wanted to know even the fellowship of his suffering. ஒவ்வொரு மாதமும் நாம் ஆண்டுடைய பந்திக்கு நாம் ஆமென் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம். Every month we get prepared ourselves to take part of the Lord's table. இயேசுவுடைய ஆமென் விலையேறப்பட்ட சரீரத்தனமா இருக்கிற அப்பத்தையும் இயேசுவுடைய விலையேறப்பட்ட இரத்தக்கடமை திராட்சரசம் புசித்து பானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். We take part in the bread, the sign of his body, and the wine, the sign of his blood. எத்தனை பேர் உண்மையாகவே இப்படிப்பட்ட பாடுகளின் ஐக்கியத்திற்குள்ளாக இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. But I don't know how many of you are in the fellowship of his sufferings. நாட்கள் ஆக ஆக அது ஒரு சடங்காச்சாரமாகவே போய்க்கொண்டு இருக்கிறது. As days go by, it has become a tradition. அந்த பாடுகளின் ஐக்கியத்திற்குள்ளாக ஆமென் அந்த ஆசை அந்த அதிலே வேறொன்ற மாதிரி தெரியவில்லை. I don't think that people are getting rooted in the fellowship of his suffering. ஏதோ மாதம் ஒரு கம்யூனியன் எடுத்தா போதுமானது என்ற அளவுக்கு இப்பொழுது ஆமென் சபையின் மக்கள் காணப்படுகிறார்கள். The mindset of the people are like that. Every month we have to take part in the ஆனால் Lord's பவுல் table. சொல்லுகிறார், Paul says, பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். I should know the fellowship of his sufferings. கர்த்தருடைய பந்தியிலே ஆமென் எடுக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும்.
people who are taking part of the Lord's table, you should know the sufferings. உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்து கொள்ள You வேண்டும். should know about the Lord and about the power of His resurrection. பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். You should know the fellowship of His sufferings. அவருடைய மரணத்திற்குள்ளாக வேண்டும். You should be conformed to His death. அதாவது முன்பாக சொன்ன இந்த வசனம் அர்த்தமுள்ள வசனம். This verse is a very meaningful verse. அர்த்தமுள்ள வசனம். It's more meaningful. அவர் மரணத்திற்குள்ளாக ஆமென் மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகிறான். He became conformed to His death. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. எப்படியாயினும் நான் மரித்தோர் இந்த உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. If by any means I may attain to the resurrection from the dead. இதுதான் நீதிமானுடைய தகுதி. This is the qualification of the righteous. இதுதான் நீதிமானுடைய தகுதி. This is the qualification of the righteous. நீதிமான் ஆண்டவரை அறிந்து கொள்வான். The righteous will know God. ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொள்வான். He will know His power. பாடுகளுடைய ஐக்கியத்திற்குள்ளாவான். He will become fellowship with the sufferings. மரணத்திற்குள்ளாவான். He will be conformed to His death. ஹalleluya Hallelujah. தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையாக எண்ணுகிறேன். He will consider everything as a loss. Hallelujah. Rubbish. Hallelujah. 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 So, நாட்டப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் வேரூன்று போதுதான் படர முடியும். Only those of us who are planted, when we take deep root in Christ's love, then only we can grow. Hallelujah. 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 கடைசியாக Last of all, நீதிமான் ஆமென் நீதிமான் எப்படிப்பட்டவனாக அவன் காணப்படுகிறான், எப்படிப்பட்டவனாய் செழித்து அவன் ஓங்கி வளர்கிறான் என்று நாம் பார்க்க போகிறோம். last of all, we are going to see how the characteristics of the righteous, how he will flourish. நாட்டப்பட்ட நீதிமான் எப்படிப்பட்டவனாக இருப்பான். The righteous who is planted, how he will be. நீதிமொழிகள் 12வது அதிகாரத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கலாம். In Proverbs chapter 12 we can read about the characteristics. 12:3 Proverbs chapter 12 verse 3. நீங்களும் நானும் நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். You and I, we are planted by God. நாட்டப்பட்ட நீதிமான்களாய் காணப்படுகிறோம். We are the people planted by God. நாட்டப்பட்ட நீதிமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான். The righteous who is planted, how he will be. நீதிமொழிகள் 12:3 நான் வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். Turn with me to the book of Proverbs chapter 12 verse 3. வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். நீதிமான்களுடைய வேரோ அசையாது. The root of the righteous cannot be moved. ஆண்டவர் நம்மை நிலைப்படுத்தி இருக்கிறார். God has planted us. நிலைப்படுத்தப்பட்ட பிள்ளைகளுடைய வேர் அசையாது. Those of us who are established by God, we will not be moved. நீதிமானுடைய வேரோ அசையாது. But the root of the righteous cannot be moved. ஏன் அந்த வேர் அசையாது? Why the root cannot be moved? அந்த வேர் கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றப்பட்டிருக்கிறது. Because the root is deeply rooted in the love of Christ. கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றப்பட்ட அந்த வேர் அசையாது. Those of us who are rooted in the love of Christ will not be moved. யாராலும் அசைக்க முடியாது. Nobody can move it. நீதிமான் அசைக்கப்பட மாட்டான். The righteous will not be moved. Hallelujah. Hallelujah. இரண்டாவது நாட்டப்பட்ட நீதிமான் எப்படி இருப்பானா? How the righteous will be who is planted. 7வது வசனம் விவிதமாக எழுதப்பட்டிருக்கிறது. The 7th verse is written like this. நீதிமானுடைய வீடோ நிலை நிற்கும். But the house of the righteous will stand. நீதிமானுடைய வேர் அசையாது. The root of the righteous cannot be moved. நாட்டப்பட்ட நீதிமானாகிய வேர் அசையாது. The righteous who is planted, his root will not be moved. நாட்டப்பட்ட நீதிமானுடைய வீடோ நிலை நிற்கும். But the house of the righteous will stand. வீடு நிலை நிற்குமா? The house will stand. ஆனால் நாட்டப்படாத துன்மார்க்கருடைய வீடோ கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But the wicked who is not planted, his house will be overthrown and he will be no more. நீங்களும் நானும் கர்த்தரால் நாட்டப்பட்டவர்கள். You and I, we are planted by God. நீங்களும் நானும் நீதிமானைப் போல பனையைப் போல செழித்து வளரக்கூடியவர்கள். We are going to flourish like a palm tree. கேதுருவைப் போல We வளரக்கூடியவர்கள். are going to grow like a cedar tree. நம்முடைய வீடோ நிலை நிற்கும். Our house will stand. 10வது வசனம் விதம் 12வது வசனம் விதமாக The எழுதப்பட்டிருக்கிறது. 12th verse says like this. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். The root of the righteous yields fruit. நாட்டப்பட்டவர்கள் கனி கொடுப்பார்கள். Those who are planted, they will bear fruit. நாட்டப்பட்ட வேர் அசையாது. The root of the righteous will not be moved. நாட்டப்பட்டவர்கள் நிலை நிற்பார்கள். They will stand. நாட்டப்பட்டவர்கள் கனி கொடுப்பார்கள். The righteous, the rooted, planted, they will bear fruit. நீங்களும் நானும் நாட்டப்பட்டிருக்கிறோம். You and I, we are planted by God. நாட்டப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? What those who are planted will do. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்?
Those who are planted in the house of the Lord, what they will do? தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் கிருபையையே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். Those who are planted in the house of the Lord, they will be always thinking about His கரங்களை grace. உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். Shall we lift up our hands and glorify அவருடைய God? கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். They will be always thinking about the grace of God. நாட்டப்பட்ட பிள்ளைகள் நீதிமான்கள் கிருபையை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Those of us who are planted in the house of the Lord should always think about His சங்கீதம் grace. 48வது சங்கீதம் விவிதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. Psalms 48 we read like this. எடுத்துக்கொள்ளுமா சங்கீதம் 48. Psalms 48. நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Lord, I'm thinking about your grace in the midst of your temple. தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் கிருபையை சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். Those who are planted in the temple of God, they will be always thinking about the loving kindness of God. கிருபையை சிந்தித்துக் கொண்டே இருப்பாங்க. They'll be always thinking about God's grace. எல்லாம் உங்க கிருபைப்பா. Everything is your grace, Lord. எல்லாம் உங்க கிருபைப்பா. Everything is your loving kindness, என்னை Lord. மட்டுமாய் நடத்தி வருகிற உங்க கிருபைப்பா. Lord, it is your grace that has led me thus far. எல்லாம் விலகாத கிருபைப்பா. It's an unmovable grace. அதிசயமான கிருபை ஆண்டவரே. It's a miraculous grace. அற்புதமான கிருபை ஆண்டவரே. It's a wonderful grace. ஆண்டவரே தாவீதுக்கு நிச்சயமான கிருபைப்பா. It's a sure grace. பெரிய David says. கிருபை ஆண்டவரே. It's a great grace. பூரண கிருபைப்பா. It's a full grace. ஒவ்வொரு நாளும் நீதிமான் சிந்தித்துக் கொண்டே இருப்பான் Every கிருபையை. day the righteous will be thinking about the grace and the loving kindness of God. ஆனால் துன்மார்க்கன் சிந்திக்கவே மாட்டான். But the wicked will not think about it. ஆண்டவர் செய்த நன்மையை நினைக்கவே He மாட்டான். will not think about the good things of the ஆண்டவர் Lord. செய்த நன்மையை நினைக்காதவன் கிருபையை சிந்திக்க முடியாது. Those who don't think about the goodness of God will not think about grace. ஆண்டவர் செய்த நன்மையை நினைக்க தான் கிருபையை சிந்திக்க முடியும். The more you think about the goodness of God, the more you think about His grace. எல்லாருடைய கிருபை. Everything is His grace. நீதிமான் முறுமுறுக்க மாட்டான். The righteous will not murmur. நீதிமான் முறுமுறுக்க The மாட்டான். righteous will not grumble. ஏனால் அவன் நாட்டப்பட்டவன். Because he's a planted கிருபையை person. சிந்தித்துக் கொண்டே இருப்பான். He will be always thinking about the loving kindness of God. அங்கே 100 சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிற 52வது சங்கீதம் 8வது வசனம். Psalms 52 verse 8 it says like this. அங்கே எழுதப்பட்டு நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிற தேவனுடைய கிருபை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். Psalms 52:8 says, but I am like a green olive tree in the house of God. I trust in the mercy of God forever and ever. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர் கிருபையை சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். Those who are planted in the house of God, they will be always thinking about the loving kindness of God. அவர்கள் ஆண்டவருடைய கிருபையை நம்பிக்கையாய் கொண்டிருப்பார்கள். They will always trust in the mercy of God. கிருபையை சார்ந்து கொண்டே They இருப்பார்கள். will depend always on the grace of God. கிருபையை சார்ந்து கொண்டே They இருப்பார்கள். will always trust in His mercy. அப்படியே கிருபை சார்ந்து கொண்டே They செல்லும். will be rooted in His grace. அது தண்ணீரில் நாட்டப்பட்டது அப்படியே வேறு அங்கே இங்கே படர்ந்து கொண்டே செல்லும். It will கிருபை be சார்ந்து கொண்டே planted செல்லும். like a tree planted in by the waters, and the root will grow here and there. ஹல்லேலூயா. Hallelujah. கிருபையை சிந்திக்கும். It will think about the grace. கிருபையை நம்பிக்கொண்டிருக்கும். It will trust God's grace. எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கும். They'll be always praising God. இந்த சங்கீதம் 92ல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. In Psalms 92 it is கர்த்தரை like this. துதிப்பது உன்னதமானவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணைகளினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கிற சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும். It is the Psalms begins like this. 92 Psalms. It is good to give thanks to the Lord and to sing praises to your name, O Most High, to declare your loving kindness in the morning and your faithfulness every night on an instrument of 10 strings, on the lute and on the harp with harmonious sound. இது நீதிமான் நாட்டப்பட்டவனுக்கு எது நலமாயிருக்கிறது? What will be seem to be good for the கர்த்தரை righteous? துதிப்பதும் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் தான் நலமாயிருக்கிறது. It is good to sing praise to God and glorify His name. அவருடைய கிருபையும் சத்தியத்தை அறிவிப்பது தான் நலமாயிருக்கிறது. It is good to declare His loving kindness and faithfulness. நாம நாட்டப்பட்ட சொல்லுகிறார், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கின உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். The one who is planted will say, for you, Lord, have made me glad through your work. I will triumph in the works of your hands. கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமான உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். You will also say, oh Lord, how great are your works, your thoughts are very deep. நாட்டப்பட்டவன் ஆண்டவருடைய கிரியையும் ஆண்டவருடைய யோசனைகளையும் நினைத்து பார்த்து துதித்துக் கொண்டே இருக்கும். The one who is planted will always think about the works of God. கீழே உள்ள வசனம் எழுதமாறு, மூடனோ மிருககுணம் உள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். The following verse says, a senseless man does not know, nor does a fool understand this. நாட்டப்பட்டவன் நீதிமான்.
The one who is planted is the righteous. கிருபையை சிந்தித்துக் கொண்டிருப்பான், கிருபையின் நம்பிக்கை கொண்டிருப்பான், அவன் துதித்துக் கொண்டே இருப்பான். He will be always thinking about God's grace, trusting God's grace and praising. ஆனால் நாட்டப்படாதவனோ மிருக குணமுள்ளவன். The one who is not planted is a senseless அவன் man. மூடன். He is a fool. முன்பாகவே நாம் ஆமென் 18வது நீதிமொழியின் புத்தகத்தில் வாசித்து விட்டோம். We have already meditated about it in the Proverbs 18 chapter. பிரிந்து போகிறவன் மூடன், துன்மார்க்கன், கோல் சொல்கிறவன் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. There it is written about the man who isolates, a fool, a wicked and a talebearer. இவர்களெல்லாம் நாட்டப்படாதவர்கள். Those are the people who are not planted. நாட்டப்படாதவர்கள் எப்பொழுதும் தேவனை முறுமுறுத்துக் கொண்டு மூடனைப் போல மிருகனைப் போல காணப்படுவார்கள். Those who are not planted, they will be senseless, they will be fool, they will be always grumbling. ஆங்காங்கே அலைந்து கொண்டிருப்பார்கள். They will go here and there. ஒரு இடத்துல ஸ்டெடியா இருக்க மாட்டாங்க. They cannot stand steady in a place. யாரெல்லாம் ஸ்டெடியா இல்லையோ அவர்கள் எல்லாம் நாட்டப்படாதவர்கள். Those who are wandering here and there, they are the not planted by God. ஸ்டெடியா இருக்கிறவன் தான் நாட்டப்பட்டவன். Those who are planted, they will stand firm. சிங்கத்தை போல இருப்பான். They will be like a lion. ஆமென். வேர் அசையாது. Their roots cannot be moved. வீடு நிலை நிற்கும். Their house will stand. கனி கொடுக்கும். They will bear fruit. யோசேப்பு கனி கொடுக்கிற மரமாய் காணப்பட்டான். Joseph was like a bow which is bearing fruit. ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். He was a blessing to many. கடைசியாக நாம் வாசித்து முடிக்கலாம். Last of all we read and finish. 92 வசனத்தில் வாசித்து கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. Last verse of 92 chapter, to declare that the Lord is upright, he is my rock and there is no unrighteousness in him. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார். They shall still bear fruit in old age, they shall be fresh and flourishing. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். This word is very important. அவர் உத்தமர் என்றும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படிக்கு. To make known that our God is rock and there is no unrighteousness in him. உங்களை என்னை நாட்டினவர் The God who planted us, உத்தமர். he is upright. உத்தமர். He is upright. அவரிடத்தில் அநீதியே கிடையாது. There is no unrighteousness in him. அதை கண்டிப்பாய் விளங்க பண்ணுவார். He will prove it. விளங்க பண்ணுவார். He will prove it. அவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள். They shall still bear fruit in old age. கடைசில பார்க்கலாம் You can நீதிமானை. see it in the end. அவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள். They will bear fruit even in old age. அவர்கள் புஷ்டியாய் இருப்பார்கள். They will be fresh. அவர்கள் கனி கொடுத்து புஷ்டியாய் இருப்பார்கள், பசுமையாய் இருப்பார்கள். They will be flourishing. தேவன் தாமே இந்த வார்த்தையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you according to this word. தேவன் உங்களை என்னையும் பனை மரத்தை ஒப்பிட்டு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். God is comparing you to the palm tree. உங்களை என்னை ஆண்டவர் கேதுரு மரத்தை எப்படி பார்க்கிறாரோ அதே போல உங்களை என்னை பார்த்து God கொண்டிருக்கிறார். is seeing you like the cedar tree. நீங்களும் நானும் ஆமென் சாதகமற்ற சூழ்நிலையிலே நமக்கு ஆமென் சாத்தியமற்ற சூழ்நிலையில் வளரக்கூடியவர்கள் தான் நீங்களும் நானும். You are the people who grow in an unfavorable situation. இப்படிதான் யோசேப்பு சாதகமற்ற சூழ்நிலையிலே அவன் வளர்ந்தான். This is how Joseph grew in an unfavorable situation. தாவீது சாதகமற்ற சூழ்நிலையிலே வளர்ந்தான். David grew in an unfavorable situation. எரேமியா சாதகமற்ற சூழ்நிலையிலே வளர்ந்தான். Jeremiah grew in an unfavorable situation. தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சூழ்நிலைகள் மாறாக இருந்தது. Daniel, Shadrach, Meshach and Abednego lived in an adverse situation. அவருடைய வாழ்க்கை சிங்கக்கேவியா இருந்தது. Their life was in the lion's den. 7 மடங்கு அக்கினியா இருந்தது. It was a 7 times நீதிமான வாழ்க்கை இப்படியாகத்தான் இருக்கும். The righteous life will be like this. வாழ்க்கை இப்படியாகத்தான் இருக்கும். Life will be like this. 7 மடங்கு அக்கினி அவருக்கு ஏசியாக இருக்கும். 7 times fiery furnace was like an air condition. சிங்கக்கேவி அவருக்கு மெத்தையை போல The காணப்படும். lion's den will be like a bed. தானியேலை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். God blessed Daniel and honored him. ஆண்டவர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். God will bless you and I and he will exalt நீதிமான் you. பனையை போல செழிப்பான். The righteous shall flourish like a palm tree. லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார். He will grow like a cedar in அவர் Lebanon. உத்தமர். He is upright. அவரிடத்தில் அநீதி இல்லை. There is no unrighteousness in தேவனாய him. கர்த்தரிடத்தில் அநீதியே கிடையாது. There is no unrighteousness in our அவர் God. நீதி உள்ளவர். He is an upright God. உனக்காக எனக்காக அவர் நீதி செய்வார். He will do righteousness for you and நீதி I. செய்வார். He will do justice. இப்பொழுது வாழ்க்கை அநீதியினாலே பலவிதமான சூழ்நிலையினாலே இப்பொழுது நீ வறண்டு போய் காணப்படலாம். You are living a dry life because of injustice. என் தேவனாய் கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்லவே. He is not an unjust God. அவர் நீதி உள்ளவர். He is a just God. நீதி செய்வார். He will do என் justice. தேசத்திற்கு நீதி செய்வார். God will do justice to our இந்த nation. தேசத்திலே நீதி வெளிப்படும். God's justice will be revealed in our கர்த்தருடைய nation. நீதி தேசத்திலே வெளிப்படும். God's justice
will be removed, revealed in His நீதி nature. வெளிப்படும். Justice will be revealed. தேவனுடைய நீதி வெளிப்படும். God's justice will be revealed. அவர் நீதி உள்ளவர். He is a just God. அவர் நியாயாதிபதி. He is a judge. நீதி உள்ள நியாயாதிபதி. He is a just judge. உனக்காக எனக்காக நியாயம் செய்ய எழுந்தருளி இருக்கிறார். He is rising to do justice for உன்னை you and I. ஆசீர்வதிப்பார். He will bless you. அவர் ஆசீர்வதிப்பார். He will bless நீ you. கனிதந்து அவன் புஷ்டியாய் பசுமையாய் இருப்பார். You will bear fruit and you will flourish. தேவனுடைய ஆசையே அதுதான். That is the desire of God about உன்னை you. என்னை உண்டாக்கின என் தேவனுடைய ஆசையே அதுதான். That is the desire of the God who created you and I. என் பிள்ளைகள் பனையை போல பேரிச்ச மரத்தை போல அழகாக செழுமையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். It's a desire for you that God that you and I should flourish like palm tree. என் பிள்ளைகள் கேதுரு மரத்தை போல கெம்பீரமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். My God's desire is that my child should grow like a cedar tree. நான் கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றுவோமாக. Let's get deeply rooted in the love of Christ. அர்ப்பணித்து Shall we surrender to this word that we heard this morning? ஆண்டவருடைய வார்த்தை நாம் தியானித்து இருக்கிறோம். We have meditated the word of God. ஆண்டவருடைய ஆசையை நாம் ஆமென் உணர்ந்திருக்கிறோம். We have come to know about the desire of ஆண்டவர் God. உங்கள் மேல் என் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை தீர்மானத்தை நாம் அறிந்திருக்கிறோம். We have known the plan of God about you and I. தேவனுடைய திட்டம் தீர்மானம் ஆமென் நீயும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். It's God's plan that you and I should live a blessed செழுமையா life. இருக்க வேண்டும். We should flourish. பசுமையா இருக்க We வேண்டும். should grow. அப்படியே ஒரு பாடலை பாடி நாம் அப்படியே நாம் முடிப்போமாக. Jesus. Hallelujah. Hallelujah. Alba Omega நீயும் நீரே. நேச சத்தம் கேட்டேன் அவரை இன்று பணிவேன் அவர் சமூகம் எனக்கு பேரின்பம் அவர் சமூகம் எனக்கு பேரின்பம் அவர் சமூகம் எனக்கு பேரின்பம் அல்பா ஓமெகா ஆதியும் நீரே நேச சத்தம் கேட்டேன் அவரை இன்று பணிவேன் அவர் சமூகம் எனக்கு பேரின்பம் அவர் சமூகம் எனக்கு பேரின்பம் அவர் சமூகம் எனக்கு பேரின்பம் இயேசு நிற்கிறார் அமர்ந்த கடலிலே அழைத்து செல்கிறார் அமைதி வாழ்விலே இயேசு நிற்கிறார் அமர்ந்த கடலிலே அழைத்து செல்கிறார் அமைதி வாழ்விலே லீபனோனின் சிகரத்தில் ஓங்கி நிற்கும் விருட்சம் போல் கிருபை நிறைந்த இடத்தில் நான் செழித்து வளருவேன் லீபனோனின் சிகரத்தில் ஓங்கி நிற்கும் விருட்சம் போல் கிருபை நிறைந்த இடத்தில் நான் செழித்து வளருவேன் அல்பா ஓமெகா ஆதியும் நீரே நேச சத்தம் கேட்டேன் அவரை இன்று பணிவேன் அவர் சமூகம் எனக்கு பேரின்பம் அவர் சமூகம் எனக்கு பேரின்பம் அவர் சமூகம் எனக்கு பேரின்பம் நேச
ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான நாளிலும் ஆண்டவரே உடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல இரக்கங்களுக்காக தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த 7வது மாதம் முழுவதும் கிருபையாய் நீ நடத்தினீர். உடைய வார்த்தையின்படி நீ நடத்தினீர். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீர். எங்கள் ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றியிருக்கிறீர். உடைய விருப்பம் எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது உடைய விருப்பம். எங்களுடைய கூடாரம் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் இருக்க வேண்டும் என்று உடைய விருப்பம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளை வீடும் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் இருக்கட்டும். நீதிமானின் சிரசு மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று நீர் பேசியிருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளையுடைய சிரசின் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். இந்த நாளிலே நீர் பேசின வார்த்தையின்படி பிள்ளைகள் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல பிள்ளைகள் வளரட்டப்பா. உடைய திட்டம் தீர்மானம் நிறைவேறட்டும். உடைய சித்தம் நிறைவேறட்டும். உடைய சித்தத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாட்டப்பட்ட நாங்கள் உடைய அன்பிலே நாங்கள் வேறுன்ற ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பாராட்டு. வரக்கூடிய நாட்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். பிள்ளைகளை நீர் நடத்தும் ஆண்டவரே. உடைய கிருபை சாமி சூழ்ந்து கொள்ளட்டும். பிள்ளைகளுடைய கிருபையை சிந்தித்துக் கொள்ளட்டும். பிள்ளைகள் கிருபையை நம்பட்டும். துதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், எருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.